முக்கிய செய்திகள். கிரீன்லாந்தை கைப்பற்றும் டிரம்பின் முடிவில் ரஷ்யா தலையிடாது. அந்நாட்டின் தலைவிதி அதுதான் என புதின் அறிவிப்பு. பணம் கைப்பற்றப்பட்ட நீதிபதிக்கு பணி ஒதுக்கீடு செய்யக்கூடாது. அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் பசுமை பொருளாதார துறையில் முதலீடு செய்ய வேண்டும். இந்திய தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் ஸ்டாலின் வலியுறுத்தல். மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 2% உயர்வு. ஜனவரி 1ஆம் தேதி முதல் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மியான்மர் நிலநடுக்கத்தில் சீட்டுக்கட்டுகளாக சரிந்த அடுக்குமாடி கட்டிடங்கள். 163 பேர் பலி, 700க்கும் மேற்பட்டோர் படுகாயம். வணக்கம். வணக்கம். கிரீன்லாந்தை கைப்பற்றும் டிரம்பின் முடிவில் ரஷ்யா தலையிடாது என அந்நாட்டின் அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய அதிபராக 2வது முறை கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்ற டிரம்ப் பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்தை கையகப்படுத்த வேண்டும் என்றும் கனடா, மெக்சிகோ, டென்மார்க் ஆகிய நாடுகளை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என்றும் அறிவித்தார். பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்து பகுதிகளை கைப்பற்ற ராணுவத்தை அனுப்பவும் தயாராக உள்ளதாக கூறிய டிரம்ப் கனடா, மெக்சிகோ, டென்மார்க் ஆகிய நாடுகளுக்கு பொருளாதார ரீதியில் அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவின் பாதுகாப்பே முக்கியம் என்று கூறிய டிரம்ப் அமெரிக்காவுடன் இணைய வேண்டும் என அந்த நாடுகளுக்கு நிர்பந்தம் அளித்து வருகிறார். அமெரிக்காவுடன் கனடா இணைந்தால் கட்டடங்கள் இருக்காது என்றும் வரிகள் குறையும் என்றும் டிரம்ப் தெரிவித்தார். ரஷ்யா மற்றும் சீன கப்பல்களின் அச்சுறுத்தலில் இருந்து கனடா முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கும் என்றும் கனடாவின் டாலர் மதிப்பை அப்படியே அமெரிக்க டாலர் மதிப்புக்கு மாற்றலாம் என்றும் அவர் சலுகைகளை அறிவித்தார். டிரம்பின் நாடு பிடிக்கும் செயலுக்கு இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதற்கிடையே கிரீன்லாந்து விவகாரத்தில் ரஷ்யா ஒருபோதும் தலையிடாது என்று அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். ஆர்க்டிக் பகுதியில் அமைந்துள்ள அமெரிக்கா மற்றும் டென்மார்க் ஆகிய இரு நாடுகளின் பிரச்சனை இது என்றும் அதுதான் அவர்கள் விதி என்றும் புதின் தெரிவித்தார். ஆர்க்டிக் பகுதியில் அமெரிக்காவுடன் பொருளாதார ஒத்துழைப்புடன் இணைந்து செயல்பட ரஷ்யா விரும்புவதாகவும் புதின் கூறியுள்ளார். மூட்டை மூட்டையாக பணம் கைப்பற்றப்பட்ட டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு பணி ஏதும் ஒதுக்கக்கூடாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். டெல்லி துக்ளக் சாலையில் உள்ள டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மா வீட்டில் கடந்த 14ஆம் தேதி இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் பாதி எரிந்த நிலையில் 11 கோடி ரூபாயும் எரியாமல் 26 கோடி ரூபாயும் மூட்டை மூட்டையாக கைப்பற்றப்பட்டன. அதனை நீதிபதி மறுத்த நிலையில் பாதி எரிந்த நிலையில் பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பான புகைப்படங்கள், வீடியோ ஆகியவற்றை உச்ச நீதிமன்றம் வெளியிட்டது. மேலும் நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மா அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த அலகாபாத் உயர்நீதிமன்ற பார் அசோசியேஷன் அலகாபாத் உயர்நீதிமன்றம் என்ன குப்பை தொட்டியா என கடுமையாக விமர்சித்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணாவுக்கு கடிதம் எழுதியது. மேலும் குஜராத், கேரளா, கர்நாடகா, லக்னோ உயர்நீதிமன்ற பார் அசோசியேஷன் உள்ளிட்ட 6 பார் அசோசியேஷன் தலைவர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மாவின் இடமாறுதல் உத்தரவை திரும்ப பெற வேண்டும், வழக்கு விசாரணை முடியும் வரை நீதிபதி பணியை அவருக்கு வழங்கக்கூடாது மற்றும் குற்ற வழக்கு பதிவு செய்து விசாரணை உடனடியாக தொடங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்நிலையில் நீதிபதி வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பான கிரிமினல் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க டெல்லி காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் திரு மேத்யூஸ் நடும்பாரா உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் திரு அபய் எஸ் ஒகா, திரு உஜ்ஜல் புயான் அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணை நடத்த ஏற்கனவே 3 நீதிபதிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதால் போலீஸ் விசாரணை தேவையில்லை என்று கூறி மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். இதற்கிடையே நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மாவுக்கு நீதிபதி பணி எதையும் ஒதுக்கக்கூடாது என அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மின்சார வாகன போக்குவரத்து, தூய்மையான தொழில்நுட்பம் போன்ற பசுமை பொருளாதார துறையில் முதலீடு செய்ய தென்னிந்திய தொழில் முனைவோர் முன்வர வேண்டும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை கிண்டியில் CII எனப்படும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்னிந்திய மாநாடு நேற்று நடைபெற்றது. வாழ்வதற்கு ஏற்றவைகளாக நகரங்களை மாற்றுதல் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய திரு ஸ்டாலின் தமிழ்நாட்டின் பசுமை பொருளாதார துறையில் முதலீடு செய்ய வருமாறு அழைப்பு விடுத்தார். தமிழ்நாட்டில் சீரான மற்றும் பரவலான வளர்ச்சியை கொண்டுவர அரசு எடுத்து வரும் முயற்சிகள் பலனளித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் கோவை, திருச்சி, ஒசூர், மதுரை, சேலம், தூத்துக்குடி ஆகிய நகரங்கள் பொருளாதார சக்திகளாக உருவாகி வருவதாக கூறினார். இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என திரு ஸ்டாலின் கூறினார். வளர்ந்த நாடுகள் கூட ஒப்பிட்டு பார்க்கணும். வளர்ச்சியில் பெரும் பாய்ச்சல் நிகழ்த்திட்டு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை நீங்கள் அழைச்சிக்கிட்டு வரணும். நம் நகரங்கள்
உலக அளவில் போட்டி போடக்கூடிய மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வாழ்வதற்கேற்ற நிலையான மற்ற அனைவருக்குமானதாக இருக்கணும் என்பதுதான் நம்முடைய உயரிய நோக்கம். அந்த இலக்கை அடைந்திட ஒன்றாக முன்னேறுவோம். இந்தியாவின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்று திரு ஸ்டாலின் கூறினார். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 12.11% பங்களிப்பை தமிழ்நாடு அளித்து வருவதாகவும் கடந்த 3 ஆண்டுகளில் 8%த்திற்கும் அதிகமான பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவிலேயே 37.1% அளவுக்கு மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செய்து தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டுக்குள் 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டும் நோக்கில் செயலாற்றி வருவதாக கூறிய திரு ஸ்டாலின், தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பிற மாநிலங்களோடு ஒப்பிடுவதற்கு பதிலாக பிற வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படியை 2% உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டில் நிலவும் பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வு உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் டிஏ எனப்படும் அகவிலைப்படி ஆண்டுக்கு 2 முறை உயர்த்தி வழங்கப்படும். அதன்படி கடந்த ஜனவரி மாதம் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். இந்நிலையில் பிரதமர் திரு மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அகவிலைப்படி 53% இருந்து 55% உயர்த்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அகவிலைப்படி உயர்வு ஜனவரி 1ஆம் தேதி முன் தேதியிட்டு வழங்கப்பட உள்ளது. இதனால் 3 மாத அரியர்ஸுடன் இந்த தொகை மத்திய அரசு ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதி கிடைக்கும். அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் ஆகிய இரண்டும் உயர்த்தப்பட்டுள்ளதால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 6,614,00,000 ரூபாய் கூடுதல் செலவு இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 48,66,000 மத்திய அரசு பணியாளர்களும் 66,55,000 ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள். 7வது மத்திய குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 4% வரை அகவிலைப்படி உயரும் என எதிர்பார்த்ததாகவும், ஆனால் 2% மட்டுமே உயர்த்தப்பட்டிருப்பது ஏமாற்றம் அளிப்பதாகவும் மத்திய அரசு ஊழியர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு 3% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பலியானவர்களின் எண்ணிக்கை 163ஆக உயர்ந்துள்ளது. மியான்மர் தலைநகரை மையமாக கொண்டு நேற்று காலை 11:50 மணி அளவில் முதல் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து சில நிமிட இடைவெளியில் 2வது மற்றும் 3வது நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்டன. ரிக்டர் அளவில் முதல் நிலநடுக்கம் 7.7 எனவும், 2வது நிலநடுக்கம் 6.4 எனவும், 3வது நிலநடுக்கம் 4 எனவும் பதிவாகியுள்ளது. மத்திய மியான்மரில் மான்வாயிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்த இந்த நிலநடுக்கத்தால் வானுயர நின்ற கட்டடங்கள் குலுங்கின. இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறியும் அலுவலகத்தில் இருந்தவர்களும் சாலைகளிலும் தஞ்சம் புகுந்தனர். சில நிமிடங்களில் வானுயர கட்டியிருந்த ஏராளமான கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. திரும்பும் திசையெல்லாம் கட்டட குவியல்களாக மியான்மர் வீதிகள் மாறியுள்ளன. கோயில்கள், தேவாலயங்கள் என அனைத்தும் இடிந்து தரைமட்டமாகின. சில கட்டடங்கள் பைசா நகரத்து சாய்ந்த கோபுரங்கள் போல் காட்சியளித்தன. திடீரென கட்டடங்கள் சரிந்து விழுந்ததால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்தனர். இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மியான்மரில் 150 பேர் உயிரிழந்தனர். 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மின்சாரம் மற்றும் விமான சேவை முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாங்காக்கில் புதிதாக கட்டப்பட்டு வந்த 32 மாடி கட்டடம் ஒன்று இடிந்து தரைமட்டமானது. இந்த கட்டட இடிபாடுகளில் சிக்கிய 43 கட்டுமான தொழிலாளர்களின் நிலை என்ன என்பது தெரியவில்லை. அவர்களில் சிலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. அங்கு மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிலநடுக்கத்தால் பாங்காக் நட்சத்திர விடுதியில் மேல் மாடியில் உள்ள நீச்சல் குளத்திலிருந்து தண்ணீர் அருவி போல் கொட்டியது. தாய்லாந்தில் விமான சேவை முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. பாங்காக்கில் நிலைமையை சமாளிக்க பிரதமர் ஷினவத்ரா அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளார். அங்கு 8 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 70 பேர் மாயமாகியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய அரசிடம் இலங்கை தமிழ் அகதிகள் பிரச்சனையை திமுக எம்பிக்கள் எழுப்பவில்லை என்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கூற்று தவறானது என வீடியோ ஆதாரங்களுடன் திருமதி கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் மசோதா மீதான விவாதம் மக்களவையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இந்த மசோதாவின் முக்கியத்துவம் மற்றும் பலன்கள் குறித்து பேசிய திரு அமித்ஷா அகதிகளுக்கென்று தனி சட்டம் தேவையில்லை என்று கூறினார். அவரது பேச்சுக்கு பதிலளித்த திமுக எம்பி திருமதி கனிமொழி இந்த மசோதாவில் அதிகப்படியான கட்டுப்பாடுகள் இருப்பதாகவும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பறிப்பதாகவும் கூறினார். மேலும் இந்த புதிய மசோதாவின் கடுமையான விதிகள் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் மற்றும் புலம்பெயர்ந்துள்ளவர்களுக்கு கூடுதல் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் அகதிகள் மற்றும் நாடற்ற நபர்கள் கல்வி, மருத்துவ சிகிச்சை, வசிப்பிடம் ஆகியவற்றை பெறுவதை கடினமாக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
இந்தியாவில் வாழும் 90,000 இலங்கை தமிழ் அகதிகளை இந்த மசோதா கடுமையாக பாதிக்கும் என்று திருமதி கனிமொழி கூறினார். 20 ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவில் அகதிகளாக வாழ்ந்தவர்கள் அல்லது இங்கு பிறந்தவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்றும், இலங்கை தமிழ் அகதிகளுக்கு விரைவான குடியுரிமைக்கு சட்டப்பூர்வ பாதையை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த திரு அமித்ஷா, தமிழ் அகதிகளுக்கு திமுக முதுகை காட்டியுள்ளது என்றும், 10 ஆண்டுகளாக தம்மிடம் யாரும் தமிழ் அகதிகள் பிரச்சனையை எழுப்பவில்லை என்றும் விமர்சித்தார். இதற்கு எக்ஸ் தளத்தில் பதிலடி கொடுத்துள்ள திருமதி கனிமொழி, தமிழ் அகதிகள் பிரச்சனையை திமுக எம்பிக்கள் எழுப்பவில்லை என்று அமித்ஷாவின் கூற்று தவறானது என பதிவிட்டுள்ளார். இலங்கை தமிழ் அகதிகள் பிரச்சனையை 2009 டிசம்பரில் மாநிலங்களவையில் எழுப்பி சட்ட தெளிவு மற்றும் குடியுரிமை கோரி பேசியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2009, 2010 மற்றும் 2012 ஆண்டுகளில் நாடாளுமன்ற பதிவுகள் இதற்கு சான்றாக உள்ளதாக கூறிய அவர், 2017 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு குடியுரிமை வழங்க வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் தாம் பேசிய வீடியோவையும் பகிர்ந்துள்ளார். The Sri Lankan refugees in camps in Tamil Nadu, many of them have been here for 2 generations and 3 generations. They don't know anything but India. And DMK has been always asking for, we've been battling for their Indian citizenship. Let the people who want to go back, go back. But there are many of these refugees who do not want to go back. They don't know anything but India. India is their homeland. We have to consider giving them a citizenship. தமிழ் மக்கள் மீதான அர்ப்பணிப்பினால் மட்டுமே தாங்கள் தொடர்ந்து பேசி வருவதாகவும், எந்த பாராட்டையும் எதிர்பார்த்து அல்ல என்றும் திருமதி கனிமொழி சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தமிழ் அகதிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண திரு அமித்ஷாவை தனிப்பட்ட முறையில் சந்திப்பது உதவும் என்றால் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு தயங்க மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சனம் செய்தது தொடர்பான வழக்கில் நகைச்சுவை நடிகர் குணால் கம்ராவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் நகைச்சுவை நடிகர் குணால் கம்ரா சமீபத்தில் தனது யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவை வெளியிட்டார். அதில் சிவசேனாவை உடைத்து பாஜக கூட்டணியில் இணைந்து திரு ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சரானதை விமர்சித்திருந்தார். இதனால் கொந்தளித்த திரு ஷிண்டேவின் சிவசேனா கட்சியினர் அந்த நிகழ்ச்சியை பதிவு செய்த ஸ்டுடியோவை அடித்து நொறுக்கும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தின. இதையடுத்து குணால் கம்ரா மீதும் ஸ்டுடியோவை சேதப்படுத்தியதற்காக சிவசேனா தொண்டர்கள் மீதும் 2 வழக்குகளை மும்பை காவல்துறை பதிவு செய்தது. இந்நிலையில் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் குணால் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் விழுப்புரத்தில் தாம் வசித்து வருவதாகவும், மும்பை சென்றால் போலீசார் கைது செய்வார்கள் என்றும், சிவசேனா தொண்டர்களால் தனது உயிருக்கு ஆபத்து உள்ளதாகவும் தெரிவித்து முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என அவர் கோரியிருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு சுந்தர் மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு எஸ் சுரேஷ் எந்த பெயரையும் குணால் குறிப்பிடவில்லை என்றும், அவர் நன்கு அறியப்பட்ட நகைச்சுவை நடிகர் என்றும் கூறினார். சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி கடந்த ஜனவரி மாதம் நடந்ததாகவும், அந்த வீடியோ சமீபத்தில் பதிவேற்றப்பட்டதாகவும், அவரது நையாண்டி பேச்சு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் வாதிட்டார். ஆளுங்கட்சி அமைச்சர்களால் குணால் மிரட்டப்படுவதாகவும் திரு சுரேஷ் குறிப்பிட்டார். இதனையடுத்து குணால் கம்ராவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்ட நீதிபதி விழுப்புரம் மாவட்டம் வானூரில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜராகி அவர் ஜாமீன் பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். இந்த வழக்கு குறித்து மும்பை காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 24 நாடுகள் பங்கேற்கும் ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் 55 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்துக்கு பதிலளித்து பேசிய அவர் 32 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இளைஞர்களிடையே விளையாட்டு கலாச்சாரத்தை ஊக்குவிக்கவும் உடல் திறனை வளர்க்கவும் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா 45 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படும் என்றும், 25,000 விளையாட்டு வீரர்களுக்கு காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் திரு உதயநிதி அறிவித்தார். சேலம், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் சர்வதேச தரத்தில் 8 தடங்கள் கொண்ட செயற்கை தடகள ஓடு பாதையுடன் இயற்கை புல்தரை கால்பந்து மைதானம் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு சென்னையில் விளையாட்டு விடுதியும் அமைக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டிகள் 55 கோடி ரூபாய் செலவில் சென்னை, மதுரை ஆகிய நகரங்களில் நடத்தப்படும் என்று திரு உதயநிதி அறிவித்தார். 24 நாடுகள் பங்கேற்கின்ற ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்ட் கப் 2025 போட்டிகள் சென்னை மற்றும் மதுரை ஆகிய நகரங்களில் 55 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படும். இளைஞர்களுக்கிடையே விளையாட்டு கலாச்சாரத்தை ஊக்குவிக்கவும் உடற்திறனை வளர்க்கவும் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வட்டாரங்கள் மற்றும் மாவட்ட அளவில்
45 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படும். சென்னையில் ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டிகள் இந்த ஆண்டு நடத்தப்படும் என்றும் ஆசியன் அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியும் ஆசிய இளையோர் படகோட்டுதல் போட்டியும் தமிழ்நாட்டில் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அயன்மேன் சேலஞ்ச் போட்டி அடுத்த நிதியாண்டில் நடத்தப்படும் என்றும் கோபாலபுரத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டு விளையாட்டு விடுதி அமைக்கப்படும் என்றும் திரு உதயநிதி அறிவித்தார். இளைஞர்களை ஒருங்கிணைத்து சமூக நலன் மற்றும் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துவதற்காக தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சாயத்துகளில் இளைஞர் குழுக்கள் ஏற்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட 32 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. மீண்டும் முக்கிய செய்திகள். கிரீன்லாந்தை கைப்பற்றும் ட்ரம்பின் முடிவில் ரஷ்யா தலையிடாது என அந்நாட்டின் அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். மூட்டை மூட்டையாக பணம் கைப்பற்றப்பட்ட டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு பணி ஏதும் ஒதுக்கக்கூடாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பலியானோர் எண்ணிக்கை 180ஆக உயர்ந்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.